அவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பிரித்து காட்டுறார் ஆண்டவர். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க, ஆவியின்படி நடக்கிறவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க. அவங்க போகிற மார்க்கம் ஜீவனுக்கு போகின்ற மார்க்கம். அவங்களுக்கு அழிவு கிடையாது, மரணம் கிடையாது. அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. அவர்கள் கர்த்தருடைய சாயலை தரித்து கொள்வார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து தப்பி மறுரூபம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறவங்க. அவங்க சிந்தை ஆவியின் சிந்தை, தேவனுடைய சிந்தை. இவர்களுடைய சிந்தை மனுஷனுடைய சிந்தை, உலகத்திற்குரியவைகள். அவர்கள் பரலோகத்துக்குரியவைகள். இப்படிதான் ரெண்டு மார்க்கம் வந்துட்டுது. கிறிஸ்து கொடுக்கப்பட்டும் கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து நாமத்தை எதிர்க்காதபடிக்கு ஏற்றுக்கொண்டு, ஆனால் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவின் சிலுவை அதான் ரொம்ப முக்கியமான காரணம். இதுக்கு அடுத்த வசனத்துல 6வது வசனம், ரோமர் 8:6, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இந்த வார்த்தை அப்படியே இருதயத்தில் எழுதப்படணும். மாம்ச சிந்தை மரணம். அதுக்கு மேல அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையே இல்லை. மரணம் அப்படிங்கிறதுல எல்லா மனுஷ சுபாவமும் அடங்கி இருக்கும். மனுஷ சிந்தை எல்லாம் அடங்கி இருக்கும். மாம்ச சிந்தைக்குள்ளே ஒரு மனுஷன் மரணம் என்றால் அவனுடைய துக்கம், துயரம், கண்ணீர், புலம்பல், வேதனை, சோர்வு, தவிப்பு, விரக்தி, இது அவ்வளோ நிரம்பி இருக்கும். கோபம், எரிச்சல், பகை, பெருமை, இந்த சுபாவம் முழுவதும் ஒரு மனுஷனை பட்சிக்கின்ற அக்கினி. அவன் இப்படி சிந்திக்கிறான், நான் உலகத்தை ஆதாயப்படுத்தணும், நான் உலகம் தான் எனக்கு பெருசு, வயிறு தான் எனக்கு பெருசு, இம்மைக்குரியவைகள் தான் நான் ஆதாயப்படுத்தணும் என்று சிந்திக்கிறதுனால அவன் வாழ்க்கையின் விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா துக்கமாகவே இருப்பான், சோர்வடைந்து போயிருப்பான், அல்லது கோபம் அடைகிறவனாக, பகை உள்ளவனாக, பகைக்கிறவனாக, கொலைபாதகனாக அப்படிதான் இருக்க முடியும். மாம்ச சிந்தை மரணம். அது உன்னை மரணத்தின் நிலையிலே வைத்திருக்கும். உன்னை மனுஷனாகவே வச்சிருக்கும், மனுஷ உணர்வுகளோடு வச்சிருக்கும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். உனக்கு தேவனுடைய சிந்தை இருக்கா? இருந்தால் உனக்கு ஜீவன், தேவனுடைய ஜீவன், அழிவில்லாத ஜீவன் உனக்கு உண்டு. உனக்கு ஒரு சேதமும் கிடையாது, மனுஷ உணர்வு உனக்கு இருக்க முடியாது. இந்த சிந்தை தான் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு ஏன் ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை? பணம் இல்லையா? பணம் இருக்கு. ஆஸ்தி அந்தஸ்து இல்லையா? எல்லாம் இருக்கு. ஏன் சமாதானம் இல்லை? உன் சிந்தை மனுஷ சிந்தை. உனக்கு ஆவியின் சிந்தை இல்லை, தேவனுடைய சிந்தை இல்லை. நீ தேவனுடைய சிந்தையை புறக்கணிக்கிறாய். அதுதான் சிலுவைக்கு விரோதமாக போகிறது. அநேகர் சிலுவைக்கு பகைஞர். சிலுவைக்கு பகைஞர் என்றால் தேவ சிந்தைக்கு நீ பகைஞர். 7வது வசனம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அநேகருக்கு தெரியாது, அநேகருக்கு தெரியாது. நீ துக்கப்பட்டா கூட, நீ முறுமுறுத்தால் கூட அது தேவனுக்கு விரோதமான பகை. நீ கலக்கமடைந்தால் கூட, நீ கண்ணீர் வடித்தால் கூட அது தேவனுக்கு விரோதமான பகை. ஏன்? அது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு கீழ்ப்படியாது, அவருடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியாது, அவருடைய சிந்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காது. ஏன் அப்படின்னா ஒப்பு கொடுக்க முடியாது, அதுக்கு பவர் இல்லை. இதுதான் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். கிறிஸ்துவனுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய சிலுவை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா உன் சிந்தையை அழித்து
அவருடைய சிந்தையை நீ ஏற்றுக்கொண்டு அவருடைய சாயலில் மறுரூபம் ஆகிறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிலுவை, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இன்றைக்கு அநேகருக்கு அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. கிறிஸ்துவின் சிலுவை என்றால் என்ன தெரியாது. 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 18வது வசனம். கிறிஸ்துவை பற்றிய மன்னிக்கணும், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை கெட்டு போகிற அநேகருக்கு பைத்தியமாக இருக்கும். சிலுவையை பற்றிய உபதேசம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், கிறிஸ்துவின் சிலுவையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? அது பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, இந்த உலகத்திலிருந்து, அழிவிலிருந்து, மரணத்திலிருந்து தப்பித்து போக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. தேவ பலனை பெற்றுக் கொள்ளுகிறது கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக. கிறிஸ்துவின் சிலுவை குறித்து நாம பார்க்கணும். 19வது வசனம், அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அவங்க நினைக்கிறாங்க, நான் பெரிய உலகத்துல பெரிய அந்தஸ்துக்கு வந்துட்டேன், நான் பெரிய ஞானி, நான் பெரிய பண்டிதன் ஆயிட்டேன். ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உன் ஞானம் கப்பலேறும், நீ பைத்தியமாவாய். நீ நம்பி இருக்கிற உலக காரியங்கள் எல்லாம் உன்னை கைவிடும். உன் ஞானம் ஒன்றுக்கும் உதவாது. எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமாய் தோன்றுகிற சிலுவையின் உபதேசம், சிலுவை குறித்த உபதேசம் பைத்தியமாக இருக்கும். நீ கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அநேகர் சிலுவையை குறித்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அப்படி சிலுவையில் என்ன நடந்தது? சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தார், இந்த ஒன்றை தான் நம்புவாங்க. இது சரித்திர உண்மை. அதில் அடங்கி இருக்கிற ஆவிக்குரிய ரகசியம் என்ன? இதுதான் அவங்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் மாம்சத்தில் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இதுதான் சிலுவையை குறித்த உபதேசம். கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவரோட கூட இந்த பௌதீக சரீரம் சிலுவையில் அறையப்பட்டது. இதுதான் பைத்தியமா இருக்கு. இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்முடைய பௌதீக சரீரம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது, மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது. கிறிஸ்துவின் சரீரத்தோடு இப்படி அவருடைய மரணத்தோடு
இணைந்தோம். பௌதிக சரீரம் அவருடைய சரீரத்தோடு மரணத்தில் இணைந்தது, மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது. கிறிஸ்து உயிரோடு எழுந்தபோது அவருடைய அதே சரீரத்தில், மரண சரீரத்தில் யார் யார் இணைக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சரீரத்திலும் மகிமையின் சரீரத்திலும் ஒன்றாக உயிர்த்தெழுந்து இனி மனுஷன் அல்ல, ஆவிக்குரிய ஜீவன், தேவனுடைய பிள்ளைகள், ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் என்று உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கதான் வரமாட்டாங்க. நாங்கள் ஆவிக்குரிய ஜீவனாக மாறமாட்டோம். நாங்கள் கிறிஸ்துவை நம்புவோம். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை எங்களை பௌதிக வாழ்க்கையில் இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாற்றி இருக்கிறதே, அந்த சிலுவையை நம்ப மாட்டோம். எங்களுக்கு பௌதிகம் தான் வேணும். நாங்க பௌதிக வாழ்க்கை தான் வாழ்வோம், மனுஷனாக தான் வாழ்வோம். எங்க சிந்தையை மாற்றவே மாட்டோம். மாம்ச சிந்தையில் தான் இருப்போம். எங்களுக்கு ஆவியின் சிந்தை வேண்டாம். ஆவிக்குரிய ஜீவனுக்கு ஆவிக்குரிய சிந்தை இருக்கும், மனுஷனுக்கு மாம்ச சிந்தை இருக்கும். மாம்ச சிந்தை உள்ளவன் தேவனுக்கு விரோதமான பகையில் தான் இருப்பான். எங்களுடைய சிந்தையை நாங்கள் மாற்றவே மாட்டோம். அப்படியே மனுஷ சிந்தையில் இருப்போம். அதன் விளைவுதான் தேவன் ஜீவனுக்கு போகின்ற ஒரு மார்க்கத்தை கொடுத்திருந்தோம். அந்த மார்க்கத்தில் போக முடியாதபடிக்கு ஒரு மரணத்தின் மார்க்கத்தில் போகிறதற்கு அநேகர் போகிறதற்கு என்ன காரணம்? எங்களுக்கு பௌதிக வாழ்க்கை தான் வேண்டும், எங்களுக்கு ஆவிக்குரிய நித்திய ஜீவ வாழ்க்கை வேண்டாம். அது குறித்து ஆண்டவர் ஒன்று சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் எவ்வளவு உதவி செய்தோம், இது இவங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. இவங்க வேறொரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, வேறொரு மார்க்கத்தில் அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க பாரம்பரியம் அவங்களுக்கு வேறொரு மார்க்கத்தை கொடுத்திருக்கு. இதைத்தான் ஆண்டவர் மார்க்கு 7வது அதிகாரத்தில் சொல்லி கொடுக்கிறார். மார்க்கு புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. மார்க்கு 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எப்படி ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டாங்க. வாயினால கனம் பண்ணுவோம், எங்க இருதயத்தை நாங்க தூர வச்சுக்கிடுவோம், இருதயத்தை கொடுக்க மாட்டோம். ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிட்டாங்க, தங்களுக்கு பிரியமான ஒரு மார்க்கம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளி விட்டு, தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி விட்டு, மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய். மனுஷருடைய பாரம்பரியம் பெருசாயிட்டது, தேவனுடைய வார்த்தையை தள்ளி விட்டாச்சு. கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கு. ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பாரம்பரிய மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசித்து வீணாய் ஒரு ஆராதனை செய்து உதடுகளினால என்னை கனம் பண்ணி இருதயத்தை என்னை விட்டு விலக்கி இவங்க ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிட்டாங்க. இதன் விளைவு என்ன? தேவனுடைய வார்த்தையை அதம் பண்ணியிருக்காங்க, தேவனுடைய வார்த்தையை வியர்த்தமாக்கி இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை அதம் பண்ணும் பொழுது தேவனை அதம் பண்ணுகிறதற்கு சமானம், கிறிஸ்துவை அதம் பண்ணுகிறதற்கு சமானம். கிறிஸ்து நாமத்தை விட்டு விலக மாட்டாங்க, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். இந்த கிறிஸ்துவின் சிலுவையில தான் ஒரு மனுஷன் ஆவியாக மாறுகிறான்.
மனுஷ ஜீவிதத்தில் இருந்து, மனுஷ சிந்தையில் இருந்து தேவனுடைய சிந்தைக்கு அவன் போகிறதே இந்த கர்த்தருடைய சிலுவையில் நடந்த காரியம்தான். இந்த சிலுவைக்கு அவர்கள் பகைஞராக இருக்கிறார்கள். உலகம் பெருசு, எங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேணும், ஆனா உலகம் பெருசு. உலகத்தை பெருசாக தேடுறாங்க. எங்களுக்கு இந்த உலகத்துல உள்ளவைகள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு.